சென்னை பறக்கும் ரயில் சேவையை மெட்ரோவுடன் இணைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. 2011 தமிழக அரசு அனுப்பிய முன்மொழிவுக்கு இப்ப மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். மத்திய ரயில்வே அமைச்சரகம் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தோடு இணைப்பதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU கையெழுத்தாகி இருப்பதாக அறிய முடிகிறது. தெற்கு ரயில்வேயுடைய பொது மேலாளரும் ரயில்வே வாரியம் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில கடந்த மே மாதம் தெற்கு ரயில்வேக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில சொத்துக்களை ஒப்படைத்தல் மற்றும் MRTS புறநகர் சேவைகளுடைய இயக்கம் மற்றும் பராமரிப்பு குறித்த விவரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. வரைவு ஒப்பந்தத்தின் அடிப்படையில தெற்கு ரயில்வே தனது சொத்துக்கள் மற்றும் பொதுவான பராமரிப்புகளை 90 நாட்களுக்குள் CMRடம் ஒப்படைக்கும் என தெரிய வருகிறது. முதன்மை ரயில் இயக்கம் மற்றும் பராமரிப்பு நீங்களாக மற்றவை படிப்படியாக மாற்றப்படும் என தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அடுத்த 2 ஆண்டுகள்ல முழுமையாக ரயில் செயல்பாடுகளும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் வழங்கப்படும். இந்த காலகட்டத்தை தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தொகையை முழுமையாகவோ அல்லது தவணை முறையிலேயோ ரயில்வேக்கு செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 21 ரயில் நிலையங்கள், 19 நிலையங்கள்ல நிலம், உள்கட்டமைப்பு, மின் துக்கிகள், நகரும் படிக்கட்டுகள், நடைமேம்பாலங்கள், தண்டவாளங்கள், சிக்னல் அமைப்புகள் மற்றும் மின்சார ரயில்கள் அனைத்துமே இதன் மூலமாக கைமாற இருப்பதாக அறிய முடிகிறது. சென்னை கடற்கரை மற்றும் சென்னை கோட்டை ரயில் நிலையங்களுடைய இணைப்பு வசதிகள் என்பது செய்யப்பட இருக்கிறது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து 9 மற்றும் 10 ஆகிய நடைமேடைகள் MRTS ரயில் சேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். கோட்டை ரயில் நிலையத்தில் கிராசிங் ஸ்டேஷன்ஸ் அமைத்து மாநில அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. கோட்டைக்கும் கடற்கரை ரயில் நிலையத்திற்கும் இடையே தற்போது ஒரு தண்டவாளம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு இரட்டை தண்டவாளத்தை அமைக்க திட்டமிட்டால் ரயில்வே நில மேலாண்மை கொள்கைப்படி தெற்கு ரயில்வே அதனை பரிசீலிக்கும் எனவும் விரிவான வழிகாட்டுதல் இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த இணைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க தெற்கு ரயில்வே மற்றும் தமிழக அரசு அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணிகள்ல இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. MRTS ரயில் சேவை என்பது படிப்படியாக தமிழக அரசிடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சொத்துக்கள், ரயில்வே வசம் இருக்கக்கூடிய சொத்துக்களும் படிப்படியாக தமிழக அரசுக்கு கைமாறும். தமிழக அரசு இனி வரும் நாட்கள்ல அதனை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு பணிகளை CMR மூலமாக எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த MRTS ரயில் சேவையை தெற்கு ரயில்வே இடமிருந்து CMR பெற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு பணிகளை ஈடுபட்டு வந்தது. அதற்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்து ஆகியிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.